ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீஸ் கிச்சனில் அஞ்சரை பெட்டி ஸ்டோரேஜ் வீடியோ டிப்ஸ். இது வந்து கிராசரி ஸ்டோரேஜோட பார்ட் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் அஞ்சரை பெட்டியில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது மட்டும் காமிக்க போகிறதில்ல, அதோட சேர்த்து இந்த அஞ்சரை பெட்டியில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடுகு எடுத்தீங்கன்னா கடுகு இதை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ண முடியாது. பேலன்ஸ் கடுகு எப்படி ஸ்டோர் பண்ணுறது, பேலன்ஸ் ஜீரகத்தை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சரை பெட்டி நம்ம அப்போலோ சிலப்பாஸில் 50% சேல் போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் வாங்கினது தான். நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போகலாம். நம்ம அஞ்சரை பெட்டியில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா. கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் 3 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், கடைசியா சிகப்பு மிளகா. என்னோட அஞ்சரை பொட்டியில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியாலாம் அஞ்சரை பெட்டியில் இருக்கும். பட் நான் அது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், நான் நிறைய பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இதெல்லாம் நான் டே டு டே குக்கிங்கில் வருதுனால என்னோட அஞ்சரை பெட்டியில் அந்த 3 ஐட்டம்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இது 3த்தையும் வைக்கிறேன். அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது நம்ம டே டு டே என்ன நிறைய யூஸ் பண்ணுறோமோ அதை கன்வீனியன்ஸுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறது தான். ஸோ அந்த கான்செப்டில் கொஞ்சம் சேஞ்சஸோட இந்த அஞ்சரை பெட்டி இருக்கும். அஞ்சரை பெட்டிக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பழைய ஸ்டாக்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரகம். இது பழைய ஸ்டாக் கிடையாது, புதுசு. நீங்கள் புதுசாக ஒரு ஐட்டம் வாங்கி இந்த மாதிரி ஜிப்லாக்ல வேக்யூம் பேக்டோடு இருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இது 4 months வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஜிப்லாக் அண்ட் ஏர்டைட் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவானா அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ இந்த சத்வாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலில் கொடுக்குறாங்க, பிளாஸ்டிக் பாட்டிலில். இதுலேயும் அப்படியே வச்சுருந்தா 4 months வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் வந்து வாங்கி 3 months ஆகுது, ஒன்றுமே ஆகல, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் பட் ஏர்டைட்டாக இருக்கணும். இதுலேயும் பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பூச்சியும் வருதில்லை. அடுத்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில். இப்போ வந்து நம்ம கடுகுலாம் வந்து ஏர்டைட்டில் சில பிராண்ட்ஸ் கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி கேசஸில் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இதுவும் 3 to 4 months நல்லா வருது. நான் பெப்பர், கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாமே இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். சத்வாவில் வந்து இந்த மாதிரி பாட்டில் கொடுக்கறதுனால நான் ஸ்டோர் பண்ணுறதில்ல. பட் நிறைய பிராண்ட்ஸில் இந்த மாதிரி பாட்டில் கொடுக்கறதில்ல. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். இப்போ இந்த பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் அண்ட் இந்த மாதிரி டபுள் வேக்யூம் பேக்ட் ஜிப்லாக் கவர்ஸ் வந்து கடுகு, வெந்தயம், ஜீரகம், பெப்பர் இது 4த்துக்கும் ஒர்க் ஆகும். கொரியாண்டர் சீட்ஸ்க்கு ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு மிளகா. ஸோ மிளகா வந்து 3 வேஸாக யூஸ்வலாக ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒன்று இந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஏர்டைட் லாக் போட்டு பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டுருக்கு. இது 3வது. இது வந்து லாக் தான், ஆனால் ஏர்டைட் கிடையாது. இப்போ இது 3த்துல எது ஒர்க் ஆகும்னா, நம்ம சிங்கப்பூர் கிளைமேட்க்கு இந்த மாதிரி டைட் லாக் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மீது 2த்துலேயும் வந்து ஃபங்கஸ் வந்துடும். ஒரு 2-3 monthsலேயே ஃபங்கஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரியும் லாக் பண்ணாதீங்க அண்ட் இந்த மாதிரியும் லாக் பண்ணாதீங்க. இதுலலாம் சூப்பராக 1 month 1.5 monthsலேயே எனக்குலாம் ஃபங்கஸ் வந்துடும். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக நம்ம கடைகள்லாம் முடிச்சு கொடுப்பாங்கள்ல லூஸில் வாங்கினா, அது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் லாக் பண்ணி வைக்க முடியாது. இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் இந்த கிளைமேட்க்கு ஒரு 3 to 4 monthsக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இது கூல் ஏர் ட்ரை பிளேஸில் தான் வைக்கணும், ஹாட் பிளேஸில் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது மட்டும்தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2த்துக்குமே இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் அது சொல்லலை. இப்போ என்னோட அஞ்சரை பெட்டியில் எக்ஸ்ட்ராவாக எந்த ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்கும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஏன் இருக்கும் அப்படின்னா, நான் டே டு டே யூஸில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்கும். என்னோட அஞ்சரை பெட்டி ஐட்டமில் கொரியாண்டர் சீட்ஸ் இருக்காது. ஏன் கொரியாண்டர் சீட்ஸ் இருக்காது அப்படின்னா, இந்த ஊர் கிளைமேட்டில் கொரியாண்டர் சீட்ஸ் அஞ்சரை பெட்டியில் போட்டால் மேக்ஸிமம் 1 weekல வண்டு வந்துடுறது. அதனால் நான் கொரியாண்டர் சீட்ஸில் இந்த மாதிரி ஜிப்லாக்ல இந்த மாதிரி டபுள் பேக்கில் தான் நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுருந்தா வண்டு வந்து ஆக்சுவலி 3 months வரைக்கும் வருதில்ல. அஃப்கோர்ஸ் ஒரு கூல் ஏர் ட்ரை பிளேஸில் வைக்கணும், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் போட்டணும். பட் கொரியாண்டர் சீட்ஸ் இந்த கிளைமேட்க்கு வெளில ஒர்க் ஆகல. சரி, இப்போ புது அஞ்சரை பெட்டி அரேஞ்ச் பண்ணுவோமா. அஞ்சரை பெட்டி அரேஞ்ச் பண்ணும்போது ஆல்ரெடி அம்மா அந்த டிப்ஸை சொல்லியிருக்கா. பட் ஆனால் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த டிப்ஸு இதில் 3/4 அரேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஸ்பூன்லேருந்து எடுக்கும்போது ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த பழைய கடுகை யூஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கடுகோடு ஆரம்பிப்போம். ஏன்னா சமைக்கும் போது முதல்ல கடுகு தானே போடுவோம். அதேமாதிரி அஞ்சரை பெட்டி ஸ்டோரேஜ்க்கும் கடுகு போடுவோம். ஸோ 3/4 to half இதுக்கு மேலே வேண்டாம். ஸோ லிட்ரலி வந்து உங்கள் ஸ்பூன்லேருந்து எடுக்கும்போது இது சிந்தாமல் இருக்கிற மாதிரி எடுக்கணும். நீங்கள் இது வரைக்கும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பக்கத்து கம்பார்ட்மெண்ட் போயிடும். அப்புறம் துடைக்கிறது பூரா நம்ம தான். நெக்ஸ்ட் ஒன் வெந்தயம். வெந்தயம் எங்கிட்ட இதான் ஸ்டாக் இருக்குது. ஸோ நான் வெந்தயத்தை ஸ்டோர் பண்ண போகிறேன். 3/4.
அடுத்து ஜீரகம். இப்போ ஜீரகம் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டாக்கே இருக்கு. இது புதுசா வாங்கியிருக்கேன். சப்போஸ் சம்டைம்ஸ் நமக்கு வந்து சீக்கிரம் செலவாயிடும். ஸோ இதை நான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறது அப்படியே தான் வச்சுக்க போறேன். எனக்கு இந்த பேக்கிங் பர்ஃபெக்டா இருக்கும். பழைசா கிளாஸ்ல இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிடலாம். சேம் 3/4 தான். நெக்ஸ்ட் பெப்பர். இப்போ பெப்பர் பார்த்தீங்கன்னா புது ஸ்டாக் இருக்கு, பழைய ஸ்டாக்காக இருக்கு. புது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஏர்டைட்ல இருக்கு. இது பழசு இருக்கிறதுனால இது யூஸ் பண்றேன். ஸோ இப்போ வந்து ஹாஃப்க்கு கீழே இருக்குது. ஸோ அதனால் புதுசு எடுத்துக்கலாம்னா புதுசு எடுத்துக்க மாட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக புதுசு ஓப்பன் பண்ணுவேன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா டிப் உங்களுக்குலாம். இப்போ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிற 3 ஐட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, இது எதுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியாலாம் யூஸ் பண்ண மாட்டீங்களான்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது எல்லாமே யூஸ் பண்ணுவேன். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சிங்கப்பூர் கிளைமேட் பொறுத்த மட்டும் நம்ம யூஸ்வலாக வந்து கேஸ்க்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்து இந்த அஞ்சல் பெட்டிலாம் வச்சுருப்போம். ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் ஒரு மாதிரி பூச்சி வர ஆரம்பிச்சிருது. ஸ்மால் பீசஸ் வர ஆரம்பிச்சிருது. ஒரு மாதிரி குட்டி குட்டி புழுலாம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதை வந்து தனியாக வச்சா மட்டும்தான் லாங் டேர்ம்க்கு நல்லா இருக்கு. பட் இந்த பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ்லாம் பக்கத்தில் வச்சாலுமே ஒன்றும் ஆறுதில்ல. அதனால தான் அதை ஸ்வாப் பண்ணி விட்டுது. ஸோ சிங்கப்பூர் கிளைமேட்ல ஹை ஹியூமிட் கிளைமேட்ல இருக்கவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரொவைடட் உங்கள் குக்கிங்கில் ரெகுலராக பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் ஃபிளாக்ஸ் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதா பார்த்துக்கலாம். ஃபிளாக்ஸ் சீட்ஸ் நான் இதே மாதிரி டபுள் ஸ்டோரேஜில் மட்டும்தான் எனக்கு ஒர்க் பண்ணுது. ஏன்னா குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி, எனக்கு அவ்வளோ பெரிய கிளாஸ் பாட்டில் கிடையாது. ஸோ இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் இதே டபுள் சீலிங் பேக்கில் வச்சிடுறது. ஸோ ஃபிளாக்ஸ் சீட்ஸ் வந்து அஞ்சரை பெட்டிலையான்னு யோசிக்காதீங்க. நான் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு அடிக்கடி எடுக்கிறதுனால எனக்கு இது தேவை. யூஸ்வலாக எல்லா அஞ்சரை பெட்டிலையும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இருக்கும். பட் நம்மளோட அஞ்சரை பெட்டி ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட். இதில் நான் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இதில் வச்சாலும் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகுது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இதில் நான் வந்து பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்மோஸ்ட் எல்லா குக்கிங்லையும் இது வரும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெய்லி ஸ்டோரிஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இதெல்லாம் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் இதை நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் ஷேர் பண்ணிடுறது. இதில் வச்சா செட் ஆகாது. ஸோ தனியாக வச்சு ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் சட்னியில் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் வச்சாச்சு. இது எல்லாமே வந்து அதே 3/4 மெஷர்மெண்ட்ஸ் தான். இப்போ வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸோட ஸ்டோரேஜ் வந்து இந்த வீடியோவில் இருக்காது. தனியாக நான் காமிச்சிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியாவோட ஸ்டோரேஜ் காமிச்சிருப்பேன். நான் இதில் ஸ்டோர் பண்ணாட்டாலும் அது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அது எப்படி ஸ்டோர் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட சேர்த்து இதெல்லாம் ஆட் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுங்கிறதுனால நட்ஸ் அண்ட் சீட்ஸ்க்கு நான் தனியாக வந்து ஸ்டோரேஜ் வீடியோ போடுறேன். ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த கிராசரி ஸ்டோரேஜ் வீடியோவில் நட்ஸ் அண்ட் சீட்ஸும் வரும். இதுக்கு மேலே மிளகா. இந்த வீக்குக்கு தேவையான மிளகா. ஒரு வாரத்துக்கு மேலே இங்கே வச்சா வந்து கெட்டு போய்டுறது. ஸோ ஒரு வாரத்துக்கு தான் நான் வைக்கிறேன். அதுக்கு மேலே வைக்கிறதுல மேபி இதுக்கு மேலே ஜாஸ்தியாகலாம். ஸோ ரஃபாக தான் போட்டிருக்கேன். ஸோ 1 வீக்குக்கு தேவையான மிளகா இங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதான், என்னோட அஞ்சரை பெட்டி ஸ்டோரேஜ் வீடியோ ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.